ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் எப்படி தாவேகா தலைவர் விஜய் படத்துல நடிச்சுக்கிட்டே இப்ப அரசியல்ல ரொம்ப பிஸியா இருக்காரோ அதே மாதிரிதான் இவரு. ஆனா இன்னைக்கு ஆந்திராவோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. கிட்டத்தட்ட அப்பப்ப தமிழக அரசோட ஒரு வாய் சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பதில் சொன்னாங்க இல்லையா, சோ இவருக்கும் தமிழக அரசுக்கும் ஒத்தே போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில மும்மொழி கொள்கை தமிழகத்துல சூடு பிடிச்சு ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. இப்ப அதை பத்தி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆந்திராவிலே ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எல்லா லாங்குவேஜும் பேசப்படும். இருந்தாலும் தமிழகத்துக்கு ஏன் மும்மொழி கொள்கை வேணும்னு இவர் ஏன் சொன்னாரு? இதையும் தாண்டி தமிழையும் பாலிவுட் பிலிம்ஸையும் கம்பேர் பண்ணி ஒரு சில விஷயம் பேசியிருக்காங்க. என்னடா லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்க தோணுது. இதுக்கு நெட்டிசன்ஸ் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க, தமிழக அரசு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள், இவங்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா ஜனசேனா கட்சியோட 13வது வருஷத்தோட ஆனிவர்சரி. இந்த மீட்டிங்ல பல மக்கள் ஒன்று சேர்றாங்க, பயங்கரமா ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் கட்சியோட கொள்கைகள், கட்சியோட விஷயங்கள், இதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு என்னென்ன கொண்டு வர போறோம், இந்த மாதிரி எல்லா சாதாரண பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரி இதுவும் நடக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல மும்மொழி கொள்கை பத்தி பேச்சு வருது. அப்பதான் எல்லாருக்கும் ஒரு கவனமே ஏற்படுது. இவர் மும்மொழி கொள்கை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு, என்ன திடீர்னு ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னு கேளுங்க. அதாவது தமிழகத்திலேயே மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்றீங்க, மக்கள் எந்த மொழி வேணாலும் படிச்சுட்டு போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்ல இருக்கிற மூவிலாம் நீங்க ஹிந்தில டப் பண்றீங்க, ஹிந்தில டப் பண்ணி பெருசா காசு பாக்குறீங்க. இந்த காசு தமிழக கவர்மெண்ட்டுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வருது. அப்படி இருக்கிறப்ப தமிழ் மூவிஸ் எல்லாம் ஹிந்தி டப் பண்றத ஓகேன்னு சொல்றேன், நீங்க தமிழகத்துல ஹிந்தி படிக்க கூடாதுன்னு ஏன்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் கேட்கிறாங்க. இது கொஞ்சம் நியாயமான கேள்விதானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு சில நெட்டிசன்ஸ் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, அதாவது நம்ம தமிழ் மொழிய அந்த ஊர்ல போட்டு காமிச்சா எப்படி புரியும், அதனால ஹிந்தில டப் பண்றோம். என்னைக்காவது தமிழகத்துல தமிழ் படத்தை ஹிந்தில டப் பண்ணி இங்கே ஓட்ட விட்டு யாராவது பாத்துருக்கீங்களா? என்ன சம்பந்தமே இல்லாத லாஜிக் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதையும் தாண்டி பவன் கல்யாண் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. சமஸ்கிருதத்தை எதுக்கு தேவையில்லாம தாக்கி பேசிட்டு இருக்கீங்க? அப்பதான் அந்த சமஸ்கிருதத்தை பத்தி என்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா சமூக வலைத்தளங்களில எது உலகத்தோட முதல் மொழி, தமிழா சமஸ்கிருதமா அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. இதுல நார்த் இந்தியன்ஸ் பெரும்பாலும் தங்களுடைய ஹிந்தியை முன்வைக்கிறத தாண்டி சமஸ்கிருதத்தை தான் முன்வைப்பாங்க. அதுக்கு அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, ரிக்வேதால 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சமஸ்கிருதத்துல எழுதியாச்சு, தமிழெல்லாம் அதுக்கப்புறம் வந்ததுதான் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் தமிழகத்துல இருக்கிற தமிழர்கள் என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நடந்த கீழடி எக்ஸ்கவேஷன்ல கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் வந்ததுன்னு சொல்லப்படுது. கூகுள்ல ஆனா இப்ப வரைக்கும் சமஸ்கிருதம் தான் முதல் மொழின்னு காட்டப்படுது. இப்ப வரைக்கும் கூகுளே தமிழ் மொழின்னு சேஞ்ச் பண்ணவே இல்லை. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால சமஸ்கிருதம் முதல் மொழியா தமிழ் முதல் மொழியான்ற ஒரு பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் லிவிங் லாங்குவேஜ் அப்படின்னா அது தமிழ் தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சமஸ்கிருதத்தை பத்தி பவன் கல்யாண் என்ன சொன்னான்னு தெரியணும்ல. சோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுக்கு தேவையில்லாம சமஸ்கிருதத்தை தாக்குறீங்க, அதுவும் ஒரு மொழிதான். இந்தியா நிறைய மொழி வச்சிருக்கு, நிறைய மொழி பேசுறது இந்தியாவுக்கு நல்லது, மக்களுக்கு என்ன மொழி பிடிக்குதோ பேசட்டும், அதுல ஏன் நீங்க இருமொழி கொள்கையை மட்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மீட்டிங் முடிச்சோடனே இந்த நியூஸ் பரபரப்பா தமிழக அரசு மத்தியில பேசப்பட்டுச்சு. இதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணா இப்ப வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. ஆனா கண்டிப்பா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்வாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பவன் கல்யாண் அவர்களோட கொஞ்சம் வாய்க்கா தகராறுல இவர் பதில் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுது, இதுக்கப்புறமாவது மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள்ல 221 மொழி அழுது விட்டதா. அதுல அழியிற மொழிகள் இருக்கிற ஸ்டேஜஸ் இன்னும் அதிகமா போயிட்டே தான் இருக்கு. அதனாலதான் தமிழகத்துல ஹிந்தி கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடோட இருக்கிறாங்க. என்னதான் ஒன்றிய அரசு நீங்க ஹிந்தியை தான் சூஸ் பண்ணணும்னு இல்ல, எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டாயம் கொண்டு வந்தாலும், தமிழகத்துல ஒருவேளை மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தா கண்டிப்பா தங்களுடைய பசங்களை ஹிந்தியை தான் சூஸ் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த காரணத்தினாலதான் தமிழகத்துல இப்ப வரைக்கும் ஹிந்தியை கொண்டு வராம இருக்கு. இதனிடையில தமிழகத்துல இருக்கிற எல்லா கடைகளிலும் தமிழ் பெயர்கள் கொண்ட பலகை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க.
சோ இந்த தமிழ், சமஸ்கிருதம், ஹிந்தி அப்படிங்கிற இந்த லாங்குவேஜை தாண்டி இப்ப புதுசா தெலுங்கு லாங்குவேஜும் சண்டைக்கு வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே உலகத்துக்கு தாய்மொழி எது? அது மட்டும் இல்லாம பவன் கல்யாண் சொன்ன கருத்துல உங்களுக்கு என்ன கருத்து அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.